ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 175. இந்த பகுதியில் 182வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிகி அனிர்தேஷ்ய வபுஸ்ரீமன் அமேயாத்மா மகாத்ரித்ருக்கு. 182வது திருநாமம். ஓம் மகாத்ரித்ருதே நமக. மிக பெரிய மந்திரமலையை முதுகில் சுமந்தவர் என்று இதற்கு பொருள். இதை பார்க்கடலை கடைந்த போது நடந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். திருமாலின் அறிவுரைப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய திட்டமிட்டார்கள். அதை கடைவதற்குரிய சரியான மத்தை தேடி அவர்கள் அலைந்தபோது மந்திரமலையை மத்தாக பயன்படுத்தலாம் என்று திருமால் ஆலோசனை வழங்கினார். அதன்படி சில தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையின் அடிவாரத்திற்கு சென்று அதை பெயர்த்து எடுத்தார்கள். அதன்பின் அந்த மலையை தங்கள் முதுகில் சுமந்தபடி அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை நோக்கி நடந்து வந்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த மலையின் பாரத்தை தாங்க முடியவில்லை. வரும் வழியிலேயே மலையுடன் கீழே விழுந்து மாண்டு விட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மற்ற தேவர்களும் அசுரர்களும் திருமாலின் உதவியை நாடினார்கள். திருமாலும் கருட வாகனத்தில் சென்று மந்திரமலையை எடுத்து கருடனின் முதுகில் வைத்து தானும் கருடன் மேல் அமர்ந்தபடி மலையை பார்க்கடலுக்கு கொண்டு வந்தார். அதன்பின் அந்த மலையில் வாசுகி என்னும் பாம்பை கயிறாக சுற்றி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையத் தொடங்கினார்கள். ஆனால் மந்திரமலை நேராக நில்லாமல் பார்க்கடலுக்குள் அழுந்திக் கொண்டே போனது. அதை தூக்கி நிறுத்த தேவர்களும் அசுரர்களும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் பலனில்லை. அதனால் மந்திரமலையை நிலைநிறுத்துமாறு தேவர்கள் மீண்டும் பெருமாளிடம் பிரார்த்தித்தார்கள். அப்போது திருமால் ஆமை வடிவம் எடுத்து பார்க்கடலுக்குள் சென்று மந்திரமலையை தன்னுடைய முதுகில் தாங்கி நிலைநிறுத்தினார். ஆமையாக திருமால் எடுத்த இந்த அவதாரத்தை கூர்மாவதாரம் என்று சொல்கிறோம். வடமொழியில் கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். இந்த கூர்மாவதாரத்தை வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? அவ்யாச புவனத்ரயம் அனிப்ருதம் கண்டூரனே அத்ரினா நேத்ராணஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷோ நிஸ்வாச வதோர்மயக யத் விக்ஷேபண சம்ஸ்கிருத உததி பய பிரங்கோல பர்யங்கிகா நித்ய ஆரோகண நிவ்ருதோ விகரதே தேவ சஹைவ ஸ்ரீயா என்று பாடியுள்ளார். அதாவது பார்க்கடலை கடைகையில் திருமாலின் முதுகின் மேல் இருந்த மந்திரமலையாகிய மத்து முன்னும் பின்னும் அசைந்தது. அந்த மலையின் அசைவு கூர்மமூர்த்தியின் முதுகுக்கு மசக்குதல் போல் இதமாக இருந்ததாம். அவ்வாறு அவரது முதுகை மந்திரமலை வருடியதால் அந்த ஆனந்தத்தில் கூர்மமூர்த்தி அப்படியே உறங்கிவிட்டாராம். அவர் உறங்கும் போது வந்த குரட்டை ஒளி பார்க்கடலில் அலைகளை உண்டாக்கியதாம். அந்த ஒளி நம் அனைவரையும் காக்கட்டும் என்று பாடுகிறார். கூர்ம பீடத்தில் அமர்ந்தபடி உலகுக்கு மிக சிறந்த தர்மங்களை திருமால் உபதேசித்தார். அந்த தர்மங்களின் தொகுப்பே கூர்ம புராணம் என்று புராணமாக உருவாகியுள்ளது. இந்த கூர்மாவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் ததார பிருஷ்டேன ச லக்ஷயோஜன பிரஸ்தாரினா தீப இவா பரோமகான் என்று ஒரு ஸ்லோகத்தில் பார்க்கலாம். அதாவது கூர்மமூர்த்தியே ஒரு மலை போல் விளங்கினார். அவர் தமது முதுகில் மந்தரம் என்ற மலையை சுமந்ததை காண்கையில் ஒரு மலையை இன்னொரு மலையை சுமப்பது போல் இருந்தது என்கிறார். இங்கே அத்ரி என்றால் மலை என்று பொருள். மகாத்ரி என்றால் பெரிய மலை என்று பொருள். திருத் என்றால் தாங்குபவர் என்று பொருள். அதனால் மகாத்ரி திருத் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 182வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால்
பக்தர்களுக்கு பாரமில்லாத நிம்மதியான வாழ்வு அமையும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்து 183வது திருநாமம். ஓம் மகேஸ்வராய நமக. கும்பகோணம் ஸ்ரீ சார்ங்கபாணி பெருமான் கையில் அம்புகள் இல்லை, வில் மட்டும்தான் உள்ளது. அது ஏன்? இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.